இப்போ வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட் ஃபுல் ரிவிஷன் பற்றி பார்க்க போகிறோம். நேம் த ஹார்மோன் ரிலீஸ் இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் என்ன ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் சிந்தசைஸ், ரெகுலேஷன், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் க்ரோத் ஹார்மோன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஹார்மோனில் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து என்னென்ன ஹார்மோன்லாம் செக்ரேட் ஆகுதுன்னா க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது, ப்ரொலாக்டின் ஹார்மோன், அதுக்கு குளுக்கோப்ரோட்டீன் கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்டியோ மெலனோகார்டின் பெப்டைட் இருக்குது, ஆப்டியோ மெலனோகார்டின் பெப்டைடுன்னு இருக்குது, கிளைகோப்ரோட்டீன் இந்த கிளைகோப்ரோட்டீனில் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது, லியூட்டினைசிங் ஹார்மோன் இருக்குது, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆப்பியோ மெலனோகார்டிக் ஹார்மோன். ஆப்பியோ மெலனோகார்டிக் ஹார்மோன் வந்து அதுக்கப்புறம் கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இருக்குது, அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இருக்குது, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது, பீட்டா லிப்போட்ரோபின் ஹார்மோன் இருக்குது, பீட்டா எண்டோஓப்ரின் ஹார்மோன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் க்ரோத் ஹார்மோன் இஸ் சொமட்டோட்ரோபின்னா வந்து பாடி ஃபார்மேஷனுக்கு வந்து ரொம்ப உதவுது. சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன் சொல்கிறாங்க. க்ரோத் ஹார்மோன் இஸ் சொமட்டோஸ்ட்ரோபிக் ஹார்மோன் இருக்காங்க. சிந்தசைஸ் வந்து க்ரோத் ஹார்மோன் சிந்தசைஸ்டு பை தி அசிடோஃபிலிக் செல்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் சொமட்டோட்ரோப் ஆஃப் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டோட சொமட்டோட்ரோப் ஆஃப் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து இதாக இருக்குது. சொமட்டோட்ரோப்போட ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் நடந்திருக்கு, சிந்தசிஸ் நடந்திருக்கு. ரெகுலேஷனில் வந்து ஹைப்போதாலமஸ், அதுக்கப்புறம் வந்து க்ரோத் ஹார்மோன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் இருக்குது, க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் வந்து இதில் வந்து சிக்னல் கொடுக்குது. சிக்னல் கொடுத்த பிறகு க்ரோத் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. செக்ரேட் ஆன பிறகு டார்கெட் டிஷ்யூக்கு போய் சொமேட்டோ மீடியம் வந்து டேரெக்டாக வந்து ஹைப்போதாலமஸ்க்கு போகுது. க்ரோத் ஹார்மோன் வந்து டேரெக்டாக க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோனுக்கு போகுது. இது வந்து இதில் போடணும், அதுக்கப்புறம் வந்து இதில் போடணும்னு சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா, ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஹைப்போதாலமஸ், க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன், ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் இருக்குது. தீஸ் வந்து டிவைடட் இன்டு 2 பார்ட். அதுக்கப்புறம் லிவர் ஆர்கன் அண்ட் கார்டிசோல் இருக்குது. லிவர் ஆர்கனில் வந்து சொமட்டோ மீடியம் இருக்குது, ஸ்கெலிட்டல் மசில் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்கெலிட்டல் மசில். ஸ்கெலிட்டல் மசில்லேருந்து ஸ்கெலிட்டன் வந்து க்ரோத் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஸ்கெலிட்டல் மசில் வந்து டிஷ்யூ அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட்டட் இந்த ஜீனில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா கார்டிசல் வந்து ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஃபேட் கார்போஹைட்ரேட் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கார்டிசால் வந்து செக்ரேட் ஆகுது. திஸ் ஆர் இன்க்ரீசிங் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் வந்து இங்கே சிந்தசிஸ் வந்து அதிகமாக நடக்குது இதில் கார்டிசாலில். அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் வந்து பாசிட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுது. ஃபேட் வந்து இன்க்ரீசிங் லிப்போலைசிஸ் வந்து அதிகப்படுத்துது. இதில் இன்க்ரீசிங் இந்த லிப்போலைசிஸ் வந்து அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீசிங் இந்த பிளட் குளுக்கோஸ் லெவலையும் வந்து அதிகப்படுத்துது. பிளட் குளுக்கோஸ் லெவலையும் அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் மெட்டபாலிக் ஆக்ஷன் இது அப்ளைட் அனாட்டமியில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் த க்ரோத் ஹார்மோன், இருக்குது. ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் ஜைஜென்டிசம், அக்ரோமெகலி இதெல்லாமே வந்து ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் வருது. gigantism. These are hypersecretion occur in the tumor acidophilic இந்த அதுக்கப்புறம் அசிடோஃபிலிக் இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் வந்து டியூமர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் gigantism, acromegaly. ஹைப்பர் செக்ரேஷன் வந்து க்ரோத் ஹார்மோனில் வந்து வந்து ஏஜ் ஆக கம்மியாகிடுது. டிபெண்டிங் வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து க்ரோத் ஹார்மோன் கம்மியாகுது. இதில் வந்து மெயின்லி வந்து ஹைப்பர் செக்ரேஷன் வந்து க்ரோத் ஹார்மோனில் வந்து பிட்யூட்டரி ட்ராஃபிசம் இருக்குது, பிரைமரி ட்ராஃபிசம், செகண்டரி ட்ராஃபிசம் இருக்குது, பிட்யூட்டரி ட்ராஃபிசம் இருக்குது.
Then after these are occur in the அப்புறம் வந்து deficiency of the deficiency in areas வந்து அதிகமாக gigantism வந்து என்னென்னா gigantism வந்து pre-secretion of the growth hormone is growing a children before the closure of epiphysis of the long bone. Epiphysis of the long bone வந்து இருக்குது. After the epiphyseal of long bone, it after the closure of epiphyseal long bone வந்து acromegaly பார்க்க முடியும். Then after synthesize explain and synthesize the regulation and functions of the thyrosin hormone. Thyrosin hormone oda synthesis regulation function oda thyrosin hormone பற்றி பார்க்க போகிறோம். These are the setup it involved to the synthesize iodine trap ஆகுது. முதல்ல வந்து இந்த டயக்ராம் வரையணும். கேப்பலரின்னு போட்டுட்டு அயோடின் ட்ராப்பிங் வருது. அயோடின் வந்து ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறம் தைரோக்ளோபின் ஒரு பக்கம் சிந்தசைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அயோடின் வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. அயோடின் ஆக்சிடேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் தைரோக்ளோபின் வந்து அதுக்கப்புறம் கப்ளிங் ரியாக்ஷன் நடக்குது. இப்போ வந்து அயோடின் ட்ராப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். அயோடின் ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து என்ஐஎஸ் மூலிமா இப்படி உள்ளே போகுது. தைரோக்ளோபினும் ஃபார்மேஷன் நடக்குது. எது மூலிமா ரஃப் எண்டோபிளாஸ்மிக்லேருந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து டேரெக்டாக வந்து கோல்ஜி அப்பேரட்டஸ்க்கு போய் தைரோக்ளோபின் வந்து அங்கே கொஞ்சம் டைஜஷன் நடந்த பிறகு அப்படியே உள்ளே வந்து அதுக்கப்புறம் என்னது ஃபாலிகுலர் லியூமனுக்குள்ளே போய் டிஜி அதுக்கப்புறம் இந்த டிஜியோட அந்த அயோடின் சேர்ந்து டிஜி அதுக்கப்புறம் மோனோ அயோடோ தைரோனின் டையோடோ தைரோனின் சேர்ந்து அந்த தைரோக்ளோபின்லேருந்து T4 and T3 வந்து செக்ரேட் ஆகுது. டையோடோ தைரோனின் அண்ட் மோனோ அயோடோ தைரோன் வந்து ஃபார்ம் ஆகுது. T4 and T3 அதுக்கப்புறம் வந்து டையோடோ தைரோன் அண்ட் மோனோ அயோடோ தைரோன் வந்து டிஜியாக இருக்குது. அதுக்கப்புறம் தைரோக்ளோபின் அது அப்படி இதில் 1 2 3 4 போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து 4 இது போட்டுக்கிறோம். 5 இது போட்டுட்டு வெளில வந்து 2 போடணும். அதே மாதிரி தான் கொலாய்டல் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லைசோசைம் வந்து இதில் போய் அட்டாச் ஆகிருக்கு. ட்ரையோடோதைரோனின் மோனோ அயோடோதைரோனின் டையோடோதைரோனின் மோனோ அயோடோதைரோனின் T4 and T3 அதுக்கப்புறம் T3 and T4 இந்த கேப்பலரிஸில் வந்து இருக்குது. இப்போ வந்து ரெகுலேஷன் இப்போ வந்து இந்த இதுதான் வந்து இது சொல்கிறாங்க. இந்த அயோடின் ட்ராப்பிங் சிஸ்டம் இருக்குது. அயோடின் ட்ராப்பிங் சிஸ்டத்தில் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிந்தசைஸ் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிந்தசைஸ் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன் வந்து இதுதான் இப்போ வந்து என்னென்னா இட் அக்கர் இந்த அகெயின்ஸ்ட் த கெமிக்கல் இந்த எலக்ட்ரிக்கல் கிரேடியண்ட்டும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் கிரேடியண்ட்டும் நடக்குது. இட் இஸ் அன் எனர்ஜி ரெக்வயர்ட் ப்ராசஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷன் ஆஃப் த தைரோக்ளோபின் இஸ் அ லார்ஜ் கிளைகோப்ரோட்டீன் இருக்குது. திஸ் ஆர் சிந்தசைஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து சிந்தசிஸ் வந்து நடக்குது. சிந்தசிஸ் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மொத்தம் தைராய்டு எபித்தீலியல் செல்லேருந்து சிந்தசிஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் அயோடின். இந்த அயோடின் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த லியூமனில் டிரான்ஸ்போர்ட்டட் ஆன பிறகு த ஃபாலிகுலர் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் த பெரிடோன்ஷியா. இந்த ஃபாலிகுல்ஸ் ஆர் பெரிடோன்ஷியாவில் வந்து ஃபாலிகுலர் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் வந்து நடக்குது. தென் ஆஃப்டர் the iodine is immediately oxidized to the iodine by the enzyme. These are the pre-oxidase in the presence. pre-oxidase மூலமா ஆக்சிடேஷன் நடந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜனிஃபிகேஷன் ஆஃப் த தைரோக்ளோபினோட ஆக்சிஜனிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது தைரோசின் இஸ் ஜஸ்ட் அயோடினைசர் டு த அயோடினைசர் ஆகுது. ஜஸ்ட் வந்து தைரோசின் இஸ் ஜஸ்ட் அயோடினைசர் ஆஃப் த அயோடினைசர் போது. ஸோ to form a monoiodothyronine the growth hormone position, 5 to form a diiodothyronine. 2 வந்து form of monoiodothyronine, 5 is a form of diiodothyronine இருக்குது. கப்ளிங் ரியாக்ஷன் வந்து the two molecules of the diiodothyronine is couples to the tyrosine மூலம் தைரோசில் வந்து கப்பிள் ஆன பிறகு when the molecules of the diiodothyronine and the couple with the one molecule of monoiodothyronine diiodothyronine வந்து கப்ளிங் ஆகி to form a during coupling reaction பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜஸ்.
These are stored in the lumen of the follicle. Lumen of the follicle in the colloid and several months. கொஞ்சம் மந்த் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் போட்டாச்சு. இப்போ ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த தைரோசின் மெட்டபாலிசம் ரெகுலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆர் கோல்டு. எனி கண்டிஷன் ஸ்ட்ரெஸ் ஆர் கோல்டு ஆர் ப்ரெசன்ட் இந்த ஹைப்போதலமஸ். The hypothalamus is signal to the anterior pituitary gland and posterior pituitary glandக்கு வந்து சிக்னல் கொடுக்குது. அந்த anterior pituitary glandல வந்து தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் வந்து இருக்குது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து anterior pituitary glandலேருந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் கொடுக்குது தைராய்டு கிளாண்டில் போய். அதில் வந்து T3 and T4 வந்து இருக்குது. சப்போஸ் அதிகமாகிட்டுனா எனக்கு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹைப்போதலமஸ்க்கு போய் கேட்டுரும். இல்லைனா அதுக்கப்புறம் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் போய் கேட்டுரும். ஒன்று ஆக்ஷன் நடக்குது. இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எஃபெக்ட் ஆஃப் டிஷ்யூ டெவலப்மெண்ட் effect of growth hormone and tissue development, effect of endocrine gland, effect of kidney, effect of endocrine gland இருக்குது, effect of kidney இருக்குது, effect of respiratory effect of reproductive effect of cardiovascular effect of nervous system, effect of gastrointestinal tract, effect of skeletal muscle, effect of skeletal muscle இருக்குது. Then after effect of metabolismல வந்து effect of carbohydrate metabolism, effect of fat metabolism, effect of protein metabolism, metabolic effect of other hormone, the vitamin metabolism and water and electrolyte metabolism இந்த மாதிரி நிறைய வகையான மெட்டபாலிசம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் applied anatomy of the growth, applied anatomy of thyroid hormone வந்து hypothyroidism and hypothyroidism வந்து கிராவிஸ் டிசீஸ் இருக்குது, டாக்ஸிக் நோடுலர் காய்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்போதைராய்டிசத்தில் வந்து கிரெட்டினிசம், இன்ஃபேண்ட் ஹைப்போதைராய்டிசம் வந்து கிரெட்டினிசம், adult hypothyroidism is a minoedema இருக்குது. Explain the synthesis and regulation of glucocorticoid. Glucocorticoid வந்து எங்கே synthesis நடக்குதுன்னா, a small amount of glucocorticoid is synthesized in the zona fasciculata, a small zona fasciculata. These are the contribution by the cells of the zona reticularis and adrenal cortex. zona reticularis and adrenal cortexல வந்து இதாகுது. அப்போ வந்து முதல்ல வந்து கார்டெக்ஸ் ஹையர் கார்டெக்ஸில் வந்து போய் கார்டெக்ஸுக்கு போகுது. முதல்ல வந்து கார்டெக்ஸுக்கு போய் இது எமோஷன், அதுக்கப்புறம் எமோஷன் லிம்பிக் சிஸ்டம், ஸ்ட்ரெஸ் ஸ்டிமுலேட் டு த வயா டு த ஆர்ஏஎஸ். இதுலேருந்து ஹைப்போதலமஸ், அதுலேருந்து ஹைப்போதலமஸ் வருது. அந்த ஹைப்போதலமஸ்லேருந்து சிஆர்ஹெச் அண்ட் ஏடிஹெச். சிஆர்ஹெச்னா வந்து கார்டிகோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏடிஹெச்னா அதுக்கப்புறம் வந்து ஏடிஹெச்னா வந்து ஆன்டிடயோரிட்டிக் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் போய் போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து ஏசிடிஹெச் அடினோ கார்டிகோ தைராய்டு ஹார்மோன் நினைக்கிறேன், கார்டிகோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் ஏதோ ஒரு ஹார்மோன், அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இருக்குது. ஏசிடிஹெச்னா அடினோ கார்டிகோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் இருக்குது. அதுக்கப்புறம் கார்டெக்ஸுக்கு போய் கார்டிசால் போகுது. அந்த கார்டிசால் வந்து டேரெக்டாக ஹைப்போதலமஸ் போகுது. ஏசிடிஹெச் வந்து அதில் ஒரு பெண்ட் எடுத்து மறுபடியும் போகுது. பிஎன்பியும் போட்டுக்கணும். பிஎன்பி போட்டுட்டு இதில் அதுக்கப்புறம் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து போகுதெல்லாம் போட்டுடணும். இப்போ ஆக்ஷன்ஸ் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்டில் வந்து என்னென்னா, டிக்ரீஸ் இன் த போன் ஃபார்மேஷன் வந்து கம்மியாகுது. அதாவது போன் ஃபார்மேஷன் இதில் வந்து என்னென்னா போன் ஃபார்மேஷன் வந்து கம்மியாகுது. இன்க்ரீஸிங் இன் த போன் ரிசாப்ஷன் வந்து அதிகமாகுது. போன் வந்து போனை வந்து கம்மி பண்ணுது. என்னது? கார்டிசால். டிக்ரீஸிங் இந்த கனெக்டிவ் டிஷ்யூவும் கம்மியாகுது. போனே கம்மியாகுதுன்னா கனெக்டிவ் டிஷ்யூ கம்மியாகும்ல. அதுக்கப்புறம் மெயின்டைன் த கார்டியாக் அவுட்புட் இஸ் இன்க்ரீசஸ் இந்த ஆர்டர். கார்டியாக் அவுட்புட்டை வந்து மெயின்டைன் பண்ணுது. இன்க்ரீஸிங் இந்த ஏட்ரியோல் டோன், டிக்ரீஸிங் இந்த எண்டோத்தீலியல்
பெர்மியபிலிட்டி, எண்டோத்தீலியல் பெர்மியபிலிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணுது, எண்டோத்தீலியல் பெர்மியபிலிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஹிபிட் தி இன்ஃப்ளமேஷன் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸை, இன்ஹிபிட் தி இன்ஃப்ளமேஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுது, இன்ஹிபிட் தி இன்ஃப்ளமேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஃபெசிலிட்டேட் மெச்சுரேஷன் ஆஃப் த ஃபீட்டஸ், ஃபீட்டஸ் மெச்சுரேஷனுக்கு வந்து ரொம்ப உதவுது அப்படி சொல்கிறாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸும் வந்து இது கொடுக்குது. அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் இந்த குளோமோலர் ஃபில்ட்ரேஷன் அண்ட் ஃப்ரீ வாட்டர் கிளியரன்ஸும் பண்ணுது, குளோமோலர் ஃபில்ட்ரேஷனும் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து மாடுலேட் த எமோஷ்னல் டோன் அண்ட் வீக்ஃபுல்னஸ், எமோஷ்னல் டோன் பண்ணுது அண்ட் வீக்ஃபுல்னஸும் பண்ணுது. மெயின்டைன் த மசில் ஃபங்க்ஷன், மசிலோட ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுது. டிக்ரீசிங் இந்த, அதுக்கப்புறம் வந்து மாடுலேட் த எமோஷ்னல் டோன் வீக்னஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் மெயின்டைன் த மசில் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுது. டிக்ரீசிங் த மசில் மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீசிங் த மசில் மாஸ், மெயின்டைன் த மசில் ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் த மசில் மாஸை வந்து கம்மி பண்ணுது. இப்போ வந்து அப்ளைட் அனாட்டமி பார்க்க போகிறோம். அப்ளைட் அனாட்டமியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், ஆன்டி இம்யூனிட்டி எஃபெக்ட், ஆன்டி அலர்ஜிக் எஃபெக்ட்னு இருக்குது. இப்போ வந்து ஆன்டி இம்யூனிட்டி எஃபெக்ட்னு எல்லாமே இருக்குதா. இதில் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆஃப் அடினல் கார்டெக்ஸ், ஹைப்போ ஆக்டிவிட்டி ஆஃப் அடினல் கார்டெக்ஸ்ன்னு இருக்குது. ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் அடினல் கார்டெக்ஸில் வந்து கோன் சிண்ட்ரோம் அண்ட் குஷிங் சிண்ட்ரோம் இருக்குது. கோன் சிண்ட்ரோம், குஷிங் சிண்ட்ரோம் இருக்குது. குஷிங் சிண்ட்ரோம் இஸ் அ கேரக்டரைஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து இது மசில் வீக்னஸ், சோடியம் வாட்டர் ஹைப்போகிளைசிமியா, வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சோடியம் வாட்டர் ஹைப்போகிளைசிமியா வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அட்ரினோஜெனேட்டல் சிண்ட்ரோம் இருக்குது, குஷிங் சிண்ட்ரோம் இருக்குது, கோன் சிண்ட்ரோம் இருக்குது, அட்ரினோஜெனேட்டல் குஷிங் சிண்ட்ரோம் இருக்குது, கோன் சிண்ட்ரோம் வந்து ஹைப்பர் டென்ஷன் ஓய்டிமா, ஹைப்போகேலிமியா இருக்குது, மெட்டபாலிக் அல்கலோசிஸ் இருக்குது, ஹைப்போகேலிமியான் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் ஓய்டிமான் இருக்குது, ஹைப்போகேலிமியா, அதுக்கப்புறம் மெட்டபாலிக் அல்கலோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்போ ஆக்டிவிட்டி ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸோட ஹைப்போ ஆக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அடிஷன் டிசீஸ்ன்னு இருக்குது, கஞ்சனைட்டல் கஞ்சனைட்டல் அட்ரினல் ஹைப்பர்ஃப்ளேஷியான் இருக்குது, இருக்குது. அடிஷன் டிசீஸஸ் குளுக்கோகார்டிகாய்டு இன்சஃபிஷியன்சி டிசீஸ், இந்த மினரலோகார்டிகாய்டு டெஃபிஷியன்சி டிசீஸ் தான். லாஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் இந்த ஏசிடிகே செக்ரேஷன் வந்து அதிகமாக நடக்குது. இதில் ஏசிடிகே செக்ரேஷன் அதிகமாக நடக்குது. மினரலோகார்டிகாய்டு குளுக்கோகார்டிகாய்டு வந்து ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, டிஃபிஷியன்ஸியாக இருக்குது. கஞ்சனைட்டலில் வந்து டியூ டு ஜீன் மூலியமாக, ஜெனடிக் டிசார்டர் மூலியமாகவும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த சிந்தசைஸ் ரெகுலேஷன் ஆஃப் த ஜங்ஷன் த இன்சுலின் ஹார்மோன். இன்சுலின் ஹார்மோனோட சிந்தசைஸ் ரெகுலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த இன்சுலின் ஹார்மோன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து எங்கே சிந்தசைஸ் ஆகுதுன்னா பேன்க்ரியாஸில். இன்சுலின் இஸ் அ பாலிபெப்டைட் ஹார்மோன். இட்ஸ் செக்ரேட்டட் பை த beta cell in inlet of the Langerhans of the pancreas. Inlet of the Langerhans of the pancreasல வந்து செக்ரேஷன் வந்து நடக்குது. ரெகுலேஷன் a rule of exogenous in nutrition. இது வந்து எக்ஸோஜீனியஸ் நியூட்ரிஷனில் இருக்குது. ரூல் ஆஃப் பிளட் குளுக்கோஸ், அதுக்கப்புறம் பிளட் குளுக்கோஸை வந்து இது பண்ணுது. எக்ஸோஜீனியஸ் நியூட்ரிஷன் நடக்குது, அதுக்கப்புறம் பிளட் குளுக்கோஸ் பண்ணுது. எக்ஸோஜீனியஸ் நியூட்ரிஷன்லேருந்து வரக்கூடியது, பிளட் குளுக்கோஸ்லேருந்து டேரெக்டாக வரக்கூடியது வந்து ரெகுலேஷன் சொல்கிறாங்க. எக்ஸோஜீனியஸ் நியூட்ரிஷன் படி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ், அமினோ ஆசிடு, ஃபேட்டி ஆசிட், அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டி ஆசிடு, கீட்டோ ஆசிடு, பொட்டாசியம்
இதெல்லாமே வந்து ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் த இன்சுலினை வந்து செக்ரேஷன் பண்ணி இஸ் இன்க்ரீஸிங் இந்த இன்சுலினாக மாறி அதுக்கப்புறம் வந்து ஸ்டிமுலேட் தி அப்டேக் ஆஃப் தி மெட்டபாலிக் அப்டேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. த ரூல் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அண்ட் அதர் ஹார்மோன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து த ரோல் ஆஃப் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட ரூல் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன்ஸில் வந்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின் இருக்குது. ஆக்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலினில் வந்து மெட்டபாலிக் எஃபெக்ட் அதுக்கப்புறம் இன்சுலின் எஃபெக்ட் ஆஃப் இன்சுலின் அயான் டிரான்ஸ்போர்ட், ரூல் ஆஃப் இன்சுலின் growth development இருக்குது. மெட்டபாலிக் எஃபெக்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், எஃபெக்ட் ஆஃப் லிப்பிட் மெட்டபாலிசம், எஃபெக்ட் ஆஃப் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில் வந்து இன்க்ரீஸிங் இந்த ப்ரொமோட் த குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் ஆஃப் லிப்பிட் மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் ஃபேவர் லிப்போஜெனசிஸ், டிக்ரீஸிங் இந்த லிப்போலைசிஸ், அதுக்கப்புறம் லிப்போலைசிஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ரெடியூஸ் த கீட்டோஜெனசிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் தி கீட்டோஜெனசிஸ்ன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஆனபாலிக் ஹார்மோன் இது ஸ்டிமுலேட் த ப்ரோட்டீனை வந்து ஸ்டிமுலேட் தி ப்ரோட்டீனை வந்து இது வந்து ஆனபாலிக் ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஆனபாலிக் ஹார்மோன் ப்ரோட்டீன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதுக்கு ப்ரோட்டீன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஆனபாலிக் ஹார்மோன் வந்து ப்ரோட்டீன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இட்ஸ் சிந்தசைஸ் அண்ட் இன்ஹிபிட் தி ப்ரோட்டீன் சிந்தசைஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. சிந்தசைஸ் அண்ட் இன்ஹிபிட் த ப்ரோட்டீன் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் ஆனபாலிக் ஹார்மோனாகவும் இருக்குது. இப்போ வந்து எஃபெக்ட் ஆஃப் இன்சுலின் அயான் டிரான்ஸ்போர்ட்னு இருக்குது. இதில் வந்து பொட்டாசியம் பாஸ்பேட், மெக்னீஷியம், இது ஸ்கெலிட்டல் மசிலுக்கு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி, இன்சுலின் வந்து தேவைப்படுது. பொட்டாசியம் அண்டு பாஸ்பேட் வந்து கிட்னியில் இருக்குது. எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் நடக்குது. ரூல் ஆஃப் இன்சுலின், செல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆனபாலிக் ஆக்ஷன் டைரக்ட்லி ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆஃப் த மேக்ரோமாலிகுல், டைரக்ட்லி ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆஃப் த மேக்ரோமாலிகுல், directly stimulatory effect of the macromolecule, directly stimulatory effect of the macromolecule, stimulation of the other growth hormone வந்து stimulation நடக்குது. இப்போ வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸில் வந்து ப்ரீ டயபெட்டிக் மெலிட்டஸ், போஸ்ட் டயபெட்டிக் செகண்டரி பிரைமரி டயபெட்டிக் மெலிட்டஸ், செகண்டரி டயபெட்டிக் மெலிட்டஸ்ன்னு இருக்குது. இதில் இந்த பிரைமரி டயபெட்டிக் மெலிட்டஸ் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் மெலிட்டஸ், இன்சுலின் இண்டிபெண்டன்ட் டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்குது. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் மெலிட்டஸ் வந்து திஸ் ஆர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வித்தின் த ஆன்டிபாடி டெஸ்ட்ராய் த பீட்டா செல் இன்லெண்ட். பீட்டா செல் அதுக்கப்புறம் ஐஸ்லெட்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிக்ரீஸிங் இந்த இன்சுலின் ரெசெப்டரை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. இன்சுலின் ரெசெப்டரை வந்து அதுக்கப்புறம் வந்து இன்சுலின் ரிசெப்டரை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. செகண்டரி டயபெட்டிக் மெலிட்டஸ் வந்து தீஸ் ஆர் தி பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் இந்த pancreatitis, cytosis in the fibrosis and acromegaly in the Cushing syndrome. acromegaly Cushing syndrome வந்து நம்மளால வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ் பேஷண்ட்டை வந்து நம்மளால பார்க்க முடியும். காமன்லி இந்த டயபெட்டிஸ் சொல்கிறாங்க. These are clinically syndrome to the hyperglycemic occur in the deficiency of the enzyme. Hyperglycemic occurs in the deficiency of the enzyme. Hyperglycemia is a glucosuria and polyuria. These are the passage a large amount of urine frequency. The excretion of the glucose in the urine. Glucose in the urine வந்து excretion of the glucose in the urine. Excretion of glucose in the urine. யூரின்ல உள்ள excretion of glucose in the urine பற்றி பார்க்க போகிறோம். ஹார்மோன்ஸ் ரெகுலேஷன் இந்த கால்சியம் ஹோமியோஸ்டாசிஸ் வந்து என்னென்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுதுன்னா கால்சியம் ஹோமியோஸ்டாசிஸ் டியூரிங் ஹைப்போகால்சிமியா, டியூரிங் ஹைப்பர்கால்சிமியா. The hypocalcemia is a parathyroid hormone
cortisol hormone. During hypercalcemia is a calcitonin. During the hypocalcemia is a low level of calcium in the blood is released to the PTH from a parathyroid gland. The parathyroid hormone is increasing with stimulation to the osteoclast activity. Osteoclast activity வந்து parathyroid hormone வந்து பண்ணுது. parathyroid ஹார்மோனில் வந்து என்ன இருக்குன்னா parathyroid ஹார்மோன் இன்க்ரீஸ்டு வில் பி ஸ்டிமுலேஷன் டு த ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டி. ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து அதிக ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கு வந்து parathyroid ஹார்மோன் தான் உதவுது. இந்த parathyroid ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீனல் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். parathyroid ஹார்மோன் அப்புறம் டிக்ரீசஸ் இந்த ரீனல் எக்ஸ்க்ரீஷன். parathyroid ஹார்மோன் கம்மியாச்சுன்னா எக்ஸ்க்ரீஷன் அதிகமாக நடக்கும். ரீஅப்சார்ப்ஷன் வந்து parathyroid ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லா ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. இந்த கிட்னி of the parathyroid hormone is also enhance the formation of cortisol. Is an active form of it is an active vitamin by the active enzyme of the cholecalciferol dehydrogenase. அதுக்கப்புறம் வந்து cholecalciferol dehydrogenase cortisol increasing in the calcium level of the blood by the stimulation of the absorption of the calcium. These are the forming to the intestine by inducing the synthesis and albumin protein synthesis of the insulin. These are the stimulation of the metabolic effect of the calcium. Stimulate the metabolism of the calcium bond. Stimulate the renal tubular reabsorption of the calcium of phosphate. Stimulate the reabsorption போட்டாச்சு, இதெல்லாம் போட்டாச்சு. Stimulate the absorption of calcium the intestine இருக்குது. இது வந்து cortisol.